அர்ச்சனா மேடம் வந்து இன்னைக்கு திரைப்பட ரசிகர்கள் எல்லாம் தெய்வம்னு சொல்லிட்டீங்களே. உண்மைதானே சார்? உண்மைதான். உலக சினிமாவிலே ரசிகர்கள் தெய்வம்னு சொன்னேன் நீங்கள் தான். அதனால் உங்களுக்கு ஒரு நன்றி. அடுத்து வந்து இயக்குனர் வெற்றிமாறனை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு இந்த மாஸ்க் திரைப்படத்தை தம்பி விகர்ணன் இயக்கியிருக்காரு. எனக்கு விகர்ணன்னு பேர் கேட்டவுடனே முக்கியமாக என்னென்னா அந்த பேருக்கு தான் நான் வந்து தம்பியை பார்க்கணுன்னே நினச்சேன். ஏன்னா விகர்ணன் என்பவன் மகாபாரதத்தில் கௌரவருடைய சேர்ந்தவன், துரியோதனுடைய தம்பி. அவன் வந்து தர்மனை விட சிறந்தவனாக கிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பேரை, கௌரவர்கள் பேரை யாரா வச்சிருக்கிறது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப அந்த பேர் பிடிச்சது. ஏன்னா வந்து கௌரவர்கள் வில்லனாகவே காட்டுற ஒரு சமூகத்தில் அவனை வந்து அந்த பேரை வச்சது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அந்த குடும்பத்துக்கே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து உலக சினிமாவிலே வந்து எம்ஆர் ராதா மாதிரி ஒரு, அதாவது மதராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன், அந்த கேரக்டரை இது வரைக்கும் யாரும் ஃபில் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாத ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டரை ஒரு மாஸ்காக பயன்படுத்தினது வந்து தமிழ் சினிமாவுக்கு அவர் மிக பெருமை சேர்த்த ஒரு எம்ஆர் ராதாவை இதில் மீண்டும் கொண்டு வந்ததுக்கு வந்து அவருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டும். அடுத்து இதில் வந்து தயாரிப்பாளராக இருக்கின்ற மேடம், ஹீரோயின் மேடம், அவங்க என்னென்னா எனக்கு சொல்கிற மாதிரி இன்னும் அவங்க ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா பானுமதி பேரை எடுத்துக்குவாங்க, நடிகை பானுமதி பேரை. ஏன்னா அவங்க வந்து பாடுறாங்க, அடுத்தது டப்பிங் பேசுகிறாங்க, அடுத்து வந்து நடிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி அடுத்தது வந்து ஒரு ஸ்டுடியோவும் கட்டிட்டாங்கன்னா அந்த பானுமதி இடத்துக்கு மேடம் வந்துடுவாங்க. அடுத்து இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வடச்சென்னையினுடைய சந்திரானுடைய எழுச்சியாக இருந்தது. சரி, ஆமாம், சந்திராவுடைய எழுச்சி இந்த படத்துலேயே வந்துடுச்சான்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த சந்திரா கேரக்டர் பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு 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 நடிகர்களுக்கு என்னென்னா ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் கிடைக்கணும்ல. அதில் வந்து தம்பி விகர்ணன் இந்த படத்தில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு தயாரிப்பாளர்கிட்ட என்னுடைய அன்பு நண்பர் சொக்கப்பன், ஆனால் நான் சொக்கப்பன் தான் சொல்லுவேன் அவரை. நீங்கள் காலையில் 4:30 மணிக்கு வடபழனி முருகன் கோயில் கேட்டில் போய் நின்னீங்கன்னா ஒருத்தர் இருப்பார் அந்த கேட்டை பிடிச்சிக்கிட்டு. அவர் பேரை நீங்கள் சொக்கலிங்கன்னே கூப்பிட்டுடலாம். அவர் தான் சொக்கலிங்கம். 4:30 மணிக்கு ஏஞ்சி குளிச்சுட்டு டெய்லி இருப்பாருங்க அங்கே. நம்ம என்னைக்கா ஒரு நாள் போனோம்னா நம்மளுக்கு முன்னாடி அவர் இருக்கார். அவர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு நண்பர். அவரை பற்றி நான் சொல்லணும்னா, நான் வந்து 2000 வந்து 99 முகவரி படத்தில் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து அசிஸ்டண்ட் மேனேஜர், அண்ணன் ராஜேந்திர மேனேஜர், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பார். என்னுடைய தம்பிக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள். ஏன்னா நம்ம அசிஸ்டண்ட் டைரக்டராக இருக்கிறோன்றதால என் தம்பி எங்கள் மாமா பொண்ணு இது பண்ணிட்டோம். அப்போ வந்து அஜித் சார்கிட்ட எனக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு கூச்சமாக இருந்தது. நீ ஏன் கல்யாணம் பண்ணலன்னு அவர் கேட்டுருவார் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் சக்கரவர்த்தி சார்கிட்டையும் நான் இன்விடேஷன் கொடுக்கல. ஏன்னா அவர் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். அவருக்கும் நான் கொடுக்கல, தஞ்சாவூரில் வேலை இருக்குன்ட்டு. ஆனால் சொக்கலிங்கத்துக்கிட்ட மட்டும் சொன்னேன் நான், இந்த மாதிரி என் தம்பி கல்யாணம். அந்த 99 நான் தஞ்சாவூருக்கு போகிறதுக்கு எனக்கு 500 கொடுத்து அனுப்புதுன்னு சொக்கலிங்கம், இந்த ப்ரொடியூசர். அப்போ 99 500 பாருங்கள். அவர் மறந்துட்டான், என்னால் மறக்க முடியாது. அந்த மாதிரி சொக்கலிங்கம் வந்து மிகச்சிறந்த ஒரு மனிதாபிமானி. இந்த படத்தின் மூலமாக அவர் மிகப்பெரிய ப்ரொடியூசராக வரணும். அது வெற்றி மூலமாக அது நடந்திருக்குன்றது என்னுடைய மகிழ்ச்சி. அடுத்து கவின் நான் வந்து ஒரே ஒரு நாள் தான் அவருடைய காம்பினேஷனில் நடித்தேன். அவரை பார்க்கும்போது கவிதை இருக்குல்ல, அது ஆண்பாலும் கிடையாது பெண்பாலும் கிடையாதுல்ல. ஒரு கவிதைக்கு ஆண்பால் இருந்தால் என்னவோ அதுதான் கவின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் மரபு கவிதை, புது கவிதை கிடையாது. புது கவிதை ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கூடையும் அப்படி இப்படி இருக்கும். மரபு கவிதை ரொம்ப தனிமையாக இருக்கும், ரொம்ப புரியாமல் இருக்கும், அப்படி வருது. அதனால் அந்த கவினுக்கு எனக்கு வந்து டாடாவுக்கு பிறகு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கணும். ஸ்டார்லாம் வந்து மிகப்பெரிய பர்ஃபார்ம் பண்ணார் அவர். இந்த மாதிரியான ஒரு தனித்திறமை உள்ள நடிகர்கள் தமிழ் சினிமாவுக்கு வரம். அப்படி ஒரு வரம் தான்
கவின். அடுத்து வந்து ஜீவ பிரகாஷ், எங்களுக்கு கூட தொடர்ந்து பயணிக்கிற ஒருத்தர். ஜீவ பிரகாஷ் வந்து ஒரு குழந்தை தொழிலாளியாக வந்து அரசிடம் தப்பிச்சவர். சிக்கு புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வயசு குழந்தை பாடுறாங்க. உண்மையாலுமே என்ன பண்ணோம், ஒரு டீ கடையில் குழந்தை தொழிலாளி வேலை செஞ்சா கவர்மெண்ட்டுக்கு வேலை என்ன? தப்பிச்சு வந்து இன்னைக்கு 2 நேஷனல் அவார்டோட இருக்கிறவர். குறிப்பாக வந்து எங்கள் அசுரன் ப்ரொடியூசர் ஐயா இருக்காங்க. அதில் உள்ள ஆர்ஆர்லாம் நான் அதில் நேஷனல் அவார்டு வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் அது கொஞ்சம் மிஸ் ஆகி ஆனால் வாங்கிட்டாப்புல, 2 அவார்டு வாங்கிட்டாப்புல. அடுத்தது எங்களுடைய ஐயா தானையா. அதாவது ஷாருக் கான் ஒரு தடவை சொன்னார், நீங்கள் நிறைய உதவி செய்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் அது ஏன் வெளியில் காட்ட மாட்டீங்க, யாருக்கு உதவி செய்கிறேன்னு காட்ட மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஷாருக் கான் சொன்னார், உதவி பெறுபவனுக்கும் தன்மானம் இருக்கிறதுன்னாரு. உதவி பெறுபவனுக்கு போட்டோவை காட்டிட்டா அவனுக்கு தன்மானம் போயிடுச்சு இல்லைங்க. உதவி பெறுபவனுக்கும் தன்மானம் இருக்குன்னு மிகச்சிறந்த ஒரு வாசகத்தை ஷாருக் கான் சொன்னார். அப்படி ஒரு மிகச்சிறந்த உதவிகள்லாம் பண்ணுறவர் தான் ஐயா தானையா. உண்மையாலுமே அவர் ஒரு வாழும் வள்ளல் தான். ஒரு தடவை ஒருத்தர் உதவி கேட்க வந்தார், எங்களெல்லாம் வெளில போக சொல்லிட்டார். அவர் உதவின்னு கேட்கல, ஒருத்தர் வரார், நாங்கள் உள்ளே இருந்தால் வெளில போக சொன்னார். நாங்கள் வெளியில் வந்துட்டோம். உள்ளே அவங்க பையனும் போனான். அப்புறம் சரின்ட்டு போயாச்சு. அவரும் எனக்கு தெரியும். அப்புறம் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு காலேஜுக்கு ஃபீஸுக்காக உதவி கேட்டேன், அதுதான் உங்களை வெளியில் போயிட்டு வந்து எனக்கு தந்தார், அது முக்கியம் கிடையாது. அந்த பையனும் கொஞ்ச நாள் கழிச்சு வெளில வந்துட்டான். உங்கள் பையன் வெளியில் வந்தாங்கன்னு கேட்டேன். உதவி கொடுத்துட்டு தானையா சொன்னாராம், நீ உதவி வாங்கும் போது உன் பையன் பார்க்கவே கூடாது, நீ உதவி கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை பார்க்கவே உன் பையனை. எங்கு உனக்கு சரிசமமான மரியாதை கிடைக்குதோ அந்த இடத்துக்கு உன் மகனை அழைச்சிருப்போம். நீ உதவி வாங்குறதெல்லாம் உன் பையன் பார்க்கக்கூடாதியா. என்ன பழக்கம் அது இல்லையா? இந்த உதவி வாங்குறத பார்த்தா அவன் நல்லா படிப்பான், அதெல்லாம் வீட்டில் போய் சொல்லு, இந்த உதவி வாங்கி தான் இந்த பணத்தை கொடுக்குறேன், நீ உதவி வாங்குவதே உன் பையன் பார்க்கக்கூடாதியா அப்படின்னு சொன்ன மாபெரும் மனிதன். என்னுடைய வாழ்க்கையில் அதை இனிமே அதை கடைபிடிக்கணும்னு இருக்கு. உண்மையாலுமே சொல்கிறேன், நான் வெள்ளை சட்டை ஆரம்பிச்சு போட்டதுக்கு காரணமே அவர் தான். அந்த மனசோட வாழ வேண்டாம் ஒரு மனிதன்ட்டு. அப்படி உள்ள ஒரு மாபெரும் மனிதர், அவருக்கு நன்றி. அடுத்து வந்து விஜய் சேதுபதி. எந்த பால் போட்டாலும் அடிக்கிறதுக்கு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர் இருக்காருன்னா அவர் தான். ஹீரோ படங்களில் ஹீரோ நடிக்கலாம், இந்த படத்தில் ஹீரோவே நடிக்கக்கூடாதுன்னா ஹீரோ நடிப்பார் அவர். ஏன்னா அவர் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் மாதிரி ஒரு சிறந்த நடிகர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது இன்னொரு வரம். இன்னொன்று, கவினுக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி பெரிய இடத்துக்கு வர முடியுன்றத வாழும் வரலாறா 2 பேர் இருக்காங்க. அவருக்கு என்னுடைய நன்றி. மற்ற சேத்தன், நம்ம மூணார் ரமேஷ் இருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. வேற யாரையாவது விட்டுருந்தானா அண்ணன், ஐயோ குருநாதர், ஆடி ராகேஸ்வரன் குருநாதர். அதாவது இந்த காக்கல ரோடு சாங் ஒன்று இருக்குங்க, இன்னைக்கும் பாருங்க, அதை யாராலையும் தொட முடியாது. எங்க கேமரா போகுது, என்ன வருது, ஐயோ ஐயா தான் அதுக்கு ப்ரொடியூசர். அப்படி அதாவது எங்களுக்கு பிசி சிஸ்டம் கேமராமேன் இருந்தால் அவங்க அசிஸ்டண்ட்லாம் வந்து கேமரா பண்ணுவாங்க, அவங்க இல்லாத நேரத்தில். ரவிகே சந்திரன் இல்லைன்னா இவர் தான் பண்ணுவார். ஏன்னா முகவரி நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன்னா அடுத்த படம் வந்து சிட்டிசன், மேக்ஸிமம் அவர் தான் கேமரா பண்ணார். அண்ணன் ஆர்டி தான் பண்ணார் அந்த படத்துக்கு சிட்டிசன். இன்னொன்று, மாஸ்டர்ஸில் சில பேர் இருப்பாங்க, கேமரா மாஸ்டர்ஸு, அதில் அவர் ஒருத்தர். ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக இருக்கிற, வித்தியாசம் காட்டுகிற, உற்சாகமாக இருக்கிற, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்டியூட்டில் படித்த மாதிரியே பேசுவேன். அப்படி ஒரு மனசாலும் மிக உற்சாகமான ஒரு மனிதர். அவர் கூட நான் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். வேறு யாரையாவது விட்டுருந்தா பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிங்க. நன்றி, வணக்கம். இந்த மாஸ்க் மிகப்பெரிய ஹிட் ஆகட்டும். அப்போ மீண்டும் சந்திப்போம். நன்றி.